வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது ஆகஸ்ட் 30 ஆவணி 14. நமது கடந்த வானிலை விளக்கம் ஆகஸ்ட் 22. அதில் நாம் எதிர்பார்த்த வானிலை மாற்றங்களும் தற்போதைய நிலையில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன, நீடிக்கின்றன. அடுத்தடுத்த வாரங்களில் நாம் எதிர்பார்த்த வானிலை எதிர்பார்ப்புகள் தொடர்கின்றன. இன்றைக்கான வானிலை அமைப்பு என்னவாக இருக்கிறது? இதன் எதிர்விளைவாக தமிழகத்தில் மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய மாவட்டங்கள் எவை? வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய நிலையிலான முன்பருவ மழைப்பொழிவினுடைய தீவிரம் எப்படி இருக்கும்? எந்தெந்த வாரங்களில் இது வலுவுடன் காணப்படும் என்ற அடிப்படையிலான நமது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. கடந்த ஆகஸ்ட் 22 நமது வானிலை விளக்கத்தில் ஒரு முன் அறிவிப்பை, அதாவது முன்பருவ மழைப்பொழிவு குறித்தான ஒரு முன்னோட்ட அறிவிப்பை நாம் வெளியிட்டிருந்தோம். அந்த அறிவிப்பில் இருந்தும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் நாம் எதிர்பார்த்த, அதாவது ஆகஸ்ட் 28 தொடங்கி செப்டம்பர் 2 வரை நாம் எதிர்பார்த்த இந்த காற்று சுழற்சி குறைவெடுத்த பகுதி தற்போதைய நிலையில் உருவாகி தொடர்கிறது. இந்த நிலையில் நாம் கடலோர டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலூர் மாவட்டங்களுக்கு கடந்த ஆகஸ்ட் 22 அறிவித்த மழை பொழிவிற்கான வாய்ப்புகளும் 28 தொடங்கியே அங்கே நீடித்து வருகிறது. நேற்றைய நிலையில் டெல்டா கடலோர மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவும், கடலூர் வரையிலான டெல்டா கடலோர மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவும், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவும், தென் கடைக்கோடி மாவட்டங்கள்லையும் தென் கடலோர மாவட்டங்கள்லையும் ஓரிரு இடங்களில் நல்ல மழைப்பொழிவும் ஏற்பட்டு தொடர்கிறது. இது காலை தொடங்கி கூட குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அங்கே மழைப்பொழிவு ஏற்பட்டு தொடர்கிறது. தென்காசி, தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்து தொடர்ந்து மேகமூட்டமான வானிலை அமைப்பு, அங்கங்கே சாரல் முதல் தூறல் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் நாம் எதிர்பார்த்த இந்த நகர்வுகள் தொடர்கின்றன. மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் அங்கங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்றைக்கான வானிலை அமைப்பு என்னவாக இருக்கிறது? வடமேற்கு அரபிக்கடல் மற்றும் குஜராத் நிலப்பரப்பு சார்ந்து நீடித்து வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அரபிக்கடலில் நகர தொடங்கியிருக்கிறது. இது அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களில் ஓமன் நாட்டை நோக்கி நகர்ந்து விலகும். மற்றொன்று நாம் எதிர்பார்த்தது மத்திய வங்கக்கடல், வடக்கு மத்திய வங்கக்கடல். இந்த பகுதி சார்ந்து வெப்பமடையக்கூடிய நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாம் எதிர்பார்த்த அந்த நிகழ்வு உருவாகி இருக்கிறது. அந்த நிகழ்வின் வாயிலாகவும் வடமேற்கு அரபிக்கடல் பகுதியில் வலுவுடன் நீடிக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாகவும் அரபிக்கடல் வழி மேற்கு காற்று வடமேற்காக உள்ளீர்க்கப்பட மேற்கு தென்மேற்கு காற்றில் வேக மாறுபாடுகள் ஏற்பட்டு உள்நுழையும் கேரளம் மற்றும் கர்நாடகம், தமிழகம், ஆந்திர பிரதேசம் என உள்நுழைந்து மத்திய வங்கக்கடல் நோக்கி பயணிக்கக்கூடிய, கீழடுக்கிலும் மேலடுக்கிலும் பயணிக்கக்கூடிய காற்று வேக மாறுபாடுகளுக்கு உட்பட்டு காற்று குவிதலுக்கு வெப்பநிலை உயர்ந்த பகுதிகள் சார்ந்து கடலோர மாவட்டங்கள் சார்ந்தும் காற்று குவிதலுக்கு வழிவகை ஏற்பட்டு வெப்பமுயர்ந்து காணப்படக்கூடிய இடங்களில் மேலெழும் நீராவி சூடாகி மேலெழும் நீராவி காற்று குவிதலுக்கு வழியாகியும்
மற்றும் குளிர்ந்த காற்றினுடைய வருகையின் காரணமாக வெப்பச்சலன மேகங்கள் வலுவடைந்து தென்கடைக்கோடி மாவட்டங்களிலையும் தெற்கு உள் மாவட்டங்களிலையும் டெல்டா கடலோர மாவட்டங்களிலையும் வட கடலோர மாவட்டங்களிலையும் மழைப்பொழிவை ஏற்படுத்த துவங்கியிருக்கிறது. இது மேலும் 2 முதல் 3 தினங்களுக்கு நீடிக்கும். டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதல் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும். வடக்கு உள் மாவட்டங்களிலும் வடக்கு மாவட்டங்களிலும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்த நாட்களில் நாளை மறுநாள் தொடங்கி சற்று வலுவடையும். சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்த நாட்களில் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக அமையக்கூடும். தென் கடைக்கோடி மாவட்டங்களில் குமரி, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கூட அடுத்து வரக்கூடிய ஓரிரு தினங்களுக்கு ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகள் இருக்கக்கூடும். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த டெல்டா கடலோர மாவட்டங்களில் சேர்ந்து விடுகிறது, கடலோர டெல்டா பகுதிகளில் சேர்ந்து விடுகிறது. எனவே புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளுக்கும் கூட ஓரிரு நாட்கள் நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மத்திய மேற்கு மாவட்டங்களில் சற்று வாய்ப்பு குறைந்திருக்கிறது. மேகமூட்டமான வானிலை அமைப்பு தொடரும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஏற்கனவே நாம் சொல்லிட்டோம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக ஓரிரு நாட்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. செப்டம்பர் 2 வரை இந்த வானிலை நகர்வுகள் இருக்கும். வடமேற்கு அரபிக்கடலில் நீடிக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஓவன் நாட்டை நோக்கி செப்டம்பர் 2, 3 தேதிகளில் நகர்ந்து விளங்கிவிடும். அப்போ மேற்கு தென்மேற்கு காற்றினுடைய வேகம் கேரளம் மற்றும் கர்நாடகம், தமிழகம், ஆந்திர பிரதேசம் வழி அதிகரிக்கும். அந்த நேரத்தில் மத்திய வங்கக்கடலில் நீடிக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய இந்திய பகுதிகள் நோக்கி நகர்ந்து விலகும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எல்லாமே வடமேற்கு நோக்கி நகரும், வடமேற்கு இந்திய பகுதிகள் நோக்கி நகரும். அப்போது உள்நுழையக்கூடிய மேற்கு தென்மேற்கு காற்று வேகம் பெறும். இதை மனதில் கொண்டே நாம் செப்டம்பர் முதல் வாரம் வரை வறண்ட வானிலை அநேக மாவட்டங்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். இருப்பினும் இந்த இடைநிகழ்வாக இந்த மழை வாய்ப்புகள் அதிகபட்சமாக செப்டம்பர் 8, 9 தேதி வரை இந்த வானிலை நகர்வுகள், மழை குறைவான வானிலை நகர்வுகள், தமிழகத்திற்கான வானிலை நகர்வுகள் அமையக்கூடும். 9, 10, 11 தேதிகளில் வானிலை அமைப்பில் கணிசமான மாற்றங்கள் இருக்கின்றன. மேற்கு தென்மேற்கு காற்றினுடைய வேக மாறுபாடுகள் ஏற்படுவதற்கும் அதை மாறுபடுத்துவதற்கு உண்டான வானிலை சூழல்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் இந்த பகுதிகள் சார்ந்து, மத்திய வங்கக்கடல் பகுதி சார்ந்தும் கூட குறைவழுத்தம் ஆங்காங்கே வலுப்பெற்று இந்த வேக மாறுபாடுகளுக்கு காரணமாக அமைந்து தமிழகத்தை பொறுத்தவரை பருவக்காற்றுடன் இணைந்த வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு வலு சேர்க்கும் விதமாக வானிலை நகர்வுகள் அமையும். நம்ம இதை செப்டம்பர் 2ஆம் வாரம்னு அறிவிச்சிருப்போம். அது கிட்டத்தட்ட 9, 10 தேதி தொடங்கி தான் அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதுக்கு முந்தைய நாட்களில் கூட ஓரிரு நாட்கள் முன்னர் 7, 8 இந்த மாதிரி தேதிகளில் முன்பருவ மழை கணக்கீடு என்பது நாம் எதிர்பார்ப்பது செப்டம்பர் இறுதி வாரம் தொடங்கி அக்டோபர் முதல் 3 வாரங்கள் முன்பருவ மழை வாய்ப்புகள். எப்போதுமே முன்பருவ மழைப்பொழிவு உண்டு. அதாவது பருவக்காற்றை நோக்கி திரும்பக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு காற்றை நோக்கி நகரக்கூடிய நகர்வுகள், அந்த நகர்வுகளின் ஊடே உள்ள கால அளவை தான் நான் முன்பருவ மழைப்பொழிவு காலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் வழக்கத்தை விட லானினோ நோக்கிய பசிபிக் பெருங்கடல் நகர்வும் அதன் நேர் விளைவான தென் இந்திய பெருங்கடல் எதிர்மறை ஐஓடியும் சூரியனினுடைய வானியல் சார்ந்த நகர்வுகளும் தோற்ற நகர்வு
மகர ரேகை நோக்கிய நகர்வு வடக்கு அச்சக்கோட்டிலிருந்து அச்ச ரேகையிலிருந்து கடகரேகையிலிருந்து தற்போதைய நிலையில் சூரியன் மகர ரேகை நோக்கி தோற்ற பயணத்தில் உள்ளது. இந்த நகர்வும் கடல் சார்ந்த அந்த லானினோ மற்றும் எதிர்மறை ஐஓடி நகர்வுகளும் வெப்ப நீரோட்டங்கள் மூலமாக கடலினுடைய வெப்பநிலையில் மாறுபாடுகளை ஏற்படுத்தி குறைவெடுத்த பகுதிகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகளை பிரகாசப்படுத்தப் போகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், மத்திய வங்கக்கடல் இந்த பகுதிகள் சார்ந்து தென்சீனக்கடல் ஒரு முக்கிய இடத்தை வடகிழக்கு பருவ மழைப்பொழிவின் காலங்களில் பெற இருக்கிறது. அது பற்றியான கூடுதல் விவரங்கள் ஆய்வில் இருக்கிறது, நமது தனிப்பட்ட ஆய்வில் இருக்கிறது. விளக்கம் விரைவில் வெளியிடப்படும். இந்த பேசிக்கான அடிப்படையிலான உலகளாவிய வானிலை மாற்றங்கள் இந்த முன்பருவ மழைப்பொழிவின் மீது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என நாம் தனிப்பட்ட கணிப்பாக எதிர்பார்க்கின்றோம். முன்பருவ மழைப்பொழிவு சற்று வலுவான மழைப்பொழிவாக அமையக்கூடும். புரட்டாசி மாத வறண்ட வானிலை சற்று விலகி காணப்படலாம். வெப்பமும் கூடும், மழைப்பொழிவும் அதிகரிக்கும். என்ற வகையில் முன்பருவ மழைப்பொழிவு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் அமையக்கூடிய அதே நேரத்தில் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் முழுமையாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை என அனைத்து டெல்டா மாவட்டங்களுக்குமே நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மத்திய மேற்கு மாவட்டங்களிலேயும் வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். தென் கடைகோடி மாவட்டங்களிலேயும் தாக்கம் சற்று வலுவடையக்கூடும். மழைப்பொழிவினுடைய தாக்கம் வழக்கமான ஆண்டுகளை விட வலுவடையக்கூடும். இதுதான் நாம் முன்பருவ மழைப்பொழிவு காலத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வானிலை நகர்வுகளாக தற்போதைய நிலையில் நமது கண்ணோட்டமாக இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை குறித்தான நமது தனிப்பட்ட வானிலை விளக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் விரிவான விளக்கமாகவும் கணக்கீடுகளின் அடிப்படையிலான விளக்கமாகவும் எங்கெல்லாம் தீவிரமடைய போகிறது, பேரிடர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது புயல் நிகழ்வாலோ அல்லது மழைப்பொழிவாலோ பேரிடர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள மாவட்டங்கள் எவை, வங்கக்கடல் நிகழ்வுகள் எந்த பகுதி முக்கியத்துவம் பெறப்போகிறது என்பது குறித்தான நமது ஆய்வுகள் தொடர்கிறது. விரிவான விளக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வெளியிடப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு விளக்கத்தில் நமது விளக்கத்தை தொடரலாம். நன்றி.